ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வித்தியாசமான ஒரு அறுவடையை தான் காட்ட போகிறேன். ஒரு 2-3 மாதம் இருக்குங்க, ஒரு 3 மாதமாவது இருக்கும். ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பனம்பழம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எல்லாத்தையும் ஒரு இடத்துல குவிச்சு வச்சு நான் அதை போட்டு விட்டேன். சும்மா மேலே வச்சு மண்ணை போட்டு மூடிட்டு அப்படியே மறந்துட்டேன். இப்போ ஒரு 3 மாதமாவது ஆயிருக்கும். அதுக்கப்புறம் சரி, அது திடீர்னு அன்றைக்கி ஞாபகம் வந்துச்சு, என்ன எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா காட்டுறேன் பாருங்கள். சைடெல்லாம் தோண்டி பார்த்தோம். தோண்டினதுக்கப்புறம் அந்த பூச்சி வேர் வந்து போனது மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா நிச்சயமாக பனங்கிழங்கு இருக்கும் சொல்லி என்னாச்சு எடுத்து நாங்களும் சைடெல்லாம் தோண்டி எடுத்து பார்த்தா அது கொஞ்சம் ஆழமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கையில் வரவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு. சரிட பார்த்தோம், ஒரு பைப்பில் தண்ணி எடுத்து மண்ணை எல்லாம் சுற்றி எல்லாத்தையுமே வெளியில் உள்ள கலங்க கிடக்கு எடுத்து அத்தாதீங்க. கஷ்டப்பட்டு அப்படியே நமக்கு கிடைக்காது. ஒவ்வொரு கிழங்கா பண்ணும்போது இந்த டவுன் இதுங்க அழகாக போயிருக்கு. வித்தியாசமான அனுபவம் வரமாட்டேங்குதே. பார்த்தீங்கன்னா கிழங்கு இருந்துச்சு. 9 இல்லை 12 போட்டிருந்தேன். ஒரு 4 பழம், ஒவ்வொன்றிலையும் 3 சீடு. சின்ன கிழங்கு தான். 12 பனங்கிழங்கு வந்திருக்கணும். ஆனால் காணோம். 6 தான் கிடச்சிது. மீதி 6 உள்ளே இருந்து பனைமரமாக வளர்ந்து கொஞ்சம் கூட தேரணுமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், நாங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு. அப்படியே மெல்ல அந்த சைடு சுற்றி கொஞ்சம் கேப் கொடுக்கணும். கேப் கொடுத்தா தான் அப்படியே எடுக்க முடியுது. ஒருவேளை நாங்கள் நட்ட மெத்தடு வந்து எங்களுக்கு கரெக்டாக வரலையா, இப்படி நடக்கூடாதான்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் கொஞ்சம் மண்ணெல்லாம் குவிச்சு வச்சு தான் நான் அந்த பழத்தை வந்து மேலே வச்சு மூடினேன். ஆனால் அது எப்படி, அது ஏன் அப்படி என்னால் எடுக்க முடியல, இல்லைன்னா இப்படி தான் கஷ்டப்படுவோமா அப்படின்றது தெரியலை. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த 6 கிழங்கையும் எடுத்தோம். பட் அது வந்து எங்களுக்கு கஷ்டமாக தெரியலை, கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு வித்தியாசமான அனுபவம் தானே. இங்கே பாட்டுலாம் கேப் கொடுக்கணும். ஒரு ஏர் கொடுத்தாதான் உள்ளே இருந்து அது வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக வருது. கொஞ்சம் ஃப்ரீயானோன்னா அது உருவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. நீங்களும் இப்போ நாங்களாம் அந்த பனைமரம் பக்கம் போனாலே எங்கடா கீழே பனைமரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நின்று தேடி பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்களும், ஏன்னா நிறைய பனைமரங்கள் நம்ம சைட்லலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை மாதிரி எடுத்து சும்மா கொஞ்சம் மண்ணை குவிச்சு வீட்டு பக்கத்தில் மண்ணை குவிச்சிட்டு கொஞ்சம் போட்டு விட்டாலே போதும். லைட்டாக தண்ணியை தெளிங்க. மற்றபடி அது எந்த ஒரு இது போறாங்கிறோன்னு எதையுமே அது எதிர்பார்க்கலை. நமக்கு பலன் கொடுக்குது. செம்மண் ரொம்ப நல்லது. எங்கள் ஏரியாவில் மண்ணை பார்த்திங்கனாலே தெரியும், செம்மண்ணாக இருக்கும். அதனால் இதனுடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். பனங்கிழங்கெல்லாம் செம்மண்ணில் நல்லா வரும். கிடச்சது 6 கிழங்கு தாங்க. நாங்கள் ஒரு 12 சீடாவது வச்சோம். ஆனால் 12மே கிடைக்கல. உள்ளே கிடக்குதான்னு தெரியலை. ஆனால் 6 தான் கிடச்சிது. பரவாயில்ல, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், உடனே உரிச்சிட்டோம். உரித்து அதை உடனே அவிச்சு சாப்பிட்டுட்டோம். வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, இது மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குதான்னு தெரியலை. கிடைக்கல அப்படின்னாலும் இனிமேல் இதை வந்து செய்யுங்க. பனைமரம் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கீழே அதே சீடு இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் மண்ணை குவிச்சு போடுங்க. நிச்சயமாக ஒரு 3 மாதம் 100 நாள் கணக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நமக்கு வந்து பலன் கிடைக்கும். நல்ல பனங்கிழங்கு ஒரு சில கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.